வணக்கம். வாங்க சமைக்கலாம். காளான் கிரேவி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 20 கிராம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, 1/4 ஸ்பூன் சோம்பு, அது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, 200 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்குங்க. 150 கிராம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கெட்டி தயிர் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, நான் 3 பேக்கெட் காளான் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா காளான்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வதங்கி வரும். அந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கிளறி விடுங்க. உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இப்போ மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இது நல்லா வற்றி மிளகாத்தூள் வாடெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா கொத்தமல்லி மேலே தூவினீங்கன்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். சாதத்தோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிடவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.